ஏய் சந்துரு, நீ ஏன் வந்துட்டு இந்த ஃபெமினிசம் பத்திலாம் வீடியோ போடக்கூடாது? எவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தெரியுமா? அதை விட பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்படியா? ஏன் என்ன அப்படியா கேக்குற? உனக்கு தெரியாது என்ன? கொஞ்சம் தள்ளு. அப்பா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், புருஷன், சரியான கஞ்சன். இவன் நான் சரியான முரடன். இவன் ஒரு சரியான செல்ஃபிஷுங்க. இப்படி எல்லாம் பசங்களை ஈஸியா சொல்லிடலாம். ஏய், ஆம்பளை புள்ளனா அழுக கூடாது. ஆம்பளை பையன் தானே நீ, இந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? ஆம்பளை பையனா இந்த வெயிட் எல்லாம் எல்லாமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பொண்ணுங்கன்னா அழுகணுமா, பசங்கன்னா அழுக கூடாதா அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு, பையன்னா என்ன அழுகக்கூடாதா, அவனுக்கு என்ன எமோஷன்ஸ் இல்லையா, அவன் என்ன கல்லா அப்படின்னு கேட்க ஏன் உங்களுக்கு வாய் வரல? குடும்பத்தை தாங்குன்னு தாங்குனாதான் ஒரு குடும்ப பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது வர்ற கோபம், உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வரல? படிச்சு முடிச்சுட்டா எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது வர்ற கோபம், படிச்சு முடிச்சதும் எப்படா வேலைக்கு போற, எப்போதான் வேலைக்கு போக போற அப்படின்னு சொல்லும் போது ஏங்க வரல? சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சமைக்க தெரியலையா, என்னது கோலம் கூட போட தெரியாதா அப்படின்னு சொல்றப்போலாம், இதெல்லாம் என்ன நம்ம தான் பண்ணி ஆகணுமா, இதெல்லாம் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோமா அப்படின்னு நிறைய புரட்சி பேசுற காலம்லாம் இப்பெல்லாம் வந்துடுச்சுங்க. ஆனா எப்ப வேலைக்கு போக போற, என்ன இந்த வேலைக்கு தான் புரியா, இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறியா, அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எப்போ அடைக்க போற, எப்பங்க நம்ம சொந்த வீடு வாங்க போறோம் அப்படின்னு கேக்குற கேள்விக்கெல்லாம், ஏன் ஆனா பிறந்தா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா, ஏன் ஆம்பளைங்க தான் இதை பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற காலம் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நடக்கவே நடக்காது. அண்ட் மோரோவர், இங்க ஆண்கள் வரதட்சணை கேட்கறதுக்கு எதிரான அந்த வால்யூம் பட்டன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ, அந்த நேரத்துல பொண்ணுங்க வந்து ஆண்களுக்கு எதிராக ஒரு சில வரதட்சணைகள் எல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சவுண்டை மட்டும் எல்லாரும் மியூட்ல போட்டு வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஃபெமினிசம்காக ஒழிக்க தயாரா இருக்க குரல் எதுவுமே மஸ்குலரிசம்காக ஒழிக்க தயாராவே இல்லை. ஓகே, மஸ்குலரிசம்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா வெயிட் கேர்ள்ஸ், நாங்க பொண்ணுங்களை பாவம் இல்லைன்னு சொல்லல, ஆண்களும் பாவம் தான் சொல்றோம். அண்ட் இன்னொன்னு, அந்த காலத்துல பொண்ணுங்களை புரிஞ்சுக்காத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கலாமே. புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருந்தா சொல்லுங்க. லெட்ஸ்